அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்குது. மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாட்களாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர வாய்ப்பு இருக்குது. காதல் வாழ்க்கை மேடு பள்ளம் ஏற்படலாம். பிள்ளைகள் மீதான உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களின் தந்தை உடல்நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருந்தால் அவரை கவனித்துக் கொள்ளுங்கள். முடியாமல் இருக்கும் வேலைகளை செய்து முடிப்பதன் மூலம் பொருளாதார பலன்களை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு தொற்று ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. எந்த வேலையும் இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை மிக அற்புதமான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் மனதில் ஒரு புதுவித தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் மீதான உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு. வாடிக்கையாளர்கள் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். ராசியில் இருக்கக்கூடிய புத்திகாரகன் புதனால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பிக்கக்கூடியது. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. பணவரத்து இருக்கும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். கலைத்துறையில் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள் செல்லும் போது வெளியூர்களுக்கு செல்லும் போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சூரியனின் சஞ்சாரத்தில் முன் கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறுகள் ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது. அரசியல் துறையில் இருப்பவர்கள் வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். பேச்சை கடுமையாக காட்டாமல் இருப்பது நல்லது. மேலிடத்தின் மூலம் மனமகிழ்ச்சி படிப்படியான சூழ்நிலைகளை உருவாக்கும். நண்பர்கள் உறவினர்களிடம் நீங்கள் கவனமாக பேசி பழகுவது நல்லது. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வீண் கவலைகளை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர் ஆலோசனை கேட்காமல் முடிவில் சொந்த அறிவை செயல்படுத்துங்கள். அது மட்டுமில்லாமல் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். செலவுகள் அதிகரிக்கும். இடமாற்றம் ஏற்படலாம். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் நேரிடலாம். கவனமாக இருப்பது நல்லது. புதிய நட்பு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வியாபார தொடர்பான அலைச்சல்களில் புதிய ஆர்டர்கள் பற்றிய கவலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பண வரத்து திருப்தி தரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகள் தீரும். பரிகாரமாக முருகனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து உங்களுக்கு வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதி உண்டாகக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதியாக சனி, அதன் முக்கிய ராசியான கும்பராசியில் 11ஆவது வீட்டில் இருப்பது உங்கள் பணியிடத்தில் நீங்கள் அழுத்தம் கொடுப்பீங்க. இருப்பினும் நீங்கள் இந்த சவாலான உண்மையான மனதுடன் ஏற்றுக்கொள்வீங்க. மிகவும் கடினமாக உழைப்பீங்க. கடின உழைப்பு மக்களின் பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பாராட்டுகளை பெறுவீங்க. வருமானம் கூடும். பதவி உயர்வுகள் பெறுவதற்கான வலுவான யோகங்கள் உண்டாகும். உங்கள் வியாபாரத்தில் முயற்சிகளை அதிகரித்து அதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் முயற்சிகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சூரியனின் ஆசீர்வாதத்தால் அரசாங்கத்துறையின் ஆதரவை பெறுவதன் மூலம்
உங்கள் வணிகத்தில் வெற்றி பெறலாம். 5ஆம் வீட்டின் அதிபதி சூரியனின் 3வது வீட்டில் இருப்பதால் கடினமாக உழைக்க தூண்டும். இதனால் உழைப்புக்கு வீண் போகாது. மேலும் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இதன் காரணமாக சில குறிப்பிட்ட டென்ஷன்கள் ஏற்படலாம். இதனால் செவ்வாயின் அம்சம் உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்களை வழங்கக்கூடும். 5வது வீடு வக்ர நிலையில் இருப்பதால் 5ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் உங்கள் ஜாதகத்தில் புறக்கணித்து உங்கள் அன்பை நிர்வகிக்கும் முயற்சி எடுப்பார். உங்கள் நண்பர்கள் சிலர் இந்த விஷயங்களை செய்ய உதவியாக இருப்பாங்க. இதன் விளைவாக உங்களின் காதல் உணர்வு மிகவும் சிறப்பாக செயல்படும். உங்களின் ஜாதகக்காரனின் 2வது வீட்டில் செவ்வாய் பயிற்சிக்கும் போது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மகிழ்ச்சியும் திருப்தியும் படிப்படியாக அதிகரித்து பரஸ்பர அன்பு பெருகக்கூடியதாக இருக்குது. வக்ர சனியில் 11வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். பணத்தின் நிலையான ஓட்டம் தொடரும் மற்றும் அன்றாட தேவைகளை பலவீனமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. இதனால் சிறு காயம் ஏற்படலாம் அல்லது எந்த வகையான அறுவை சிகிச்சையும் செய்தாலும் அவதிப்படலாம். சனியின் வக்ர நிலை 12ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு சிக்கலாகாமல் இருக்க மருத்துவ பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களிலும் சனிக்கிழமை நாட்களிலும் அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் நிரப்பப்பட்ட விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டும். அரச மரத்தடியில் இதுபோல விளக்கு ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அதற்கான ஒரு முடிவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் காலையில் எழுந்தவுடன் உச்சரித்து வாருங்கள். முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கோபத்தை நீங்கள் குறைத்து கொண்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஜென்ம குருவாக தொடர்வதால் ஆரோக்கியத்தில் சிறப்பான கவனத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் லாப வீட்டில் இருக்கார். உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். எதிலும் ஆர்வம் பிறக்கக்கூடியதாக இருக்குது. வருமானம் உயரும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரும். பெரிய பதவியில் இருப்பவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மனைவி வழியில் மதிப்பு மரியாதை கூடக்கூடியதாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.